நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சென்சிலன் ஜெரிஷா. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவும் ஒரு யூஸ்ஃபுல்லான எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டடி வீடியோக்குள்ளே போயிடலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நாங்கள் அப்லோட் பண்ணோன்னே உங்களுக்கு ரீச் ஆகும். ஓகே, ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் பார்த்தோம் அப்படின்னா, விண்டோஸ் 11 பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் தி யூஸர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கரெக்டுங்களா? ஸோ அந்த விண்டோஸ் 11ல் ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபேஸ் பண்ணக்கூடிய இஷ்யூவில் ஒரு இஷ்யூன்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூசர் வந்து சிஸ்டல் யூசர்னே பாஸ்வேர்டு வச்சு லாகின் பண்ணிடுறாங்க. லாகின் பண்ணி முடிச்சதும் அது ஆஃப்டர் லாகினுக்கு அப்புறம் ஸோ விண்டோஸில் ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு என்ன ஆகும், இந்த மாதிரி ஒரு பிளாக் ஸ்க்ரீனில் வியூ ஆகும். ஓகேவா? பிளாக் ஸ்க்ரீன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இங்கே எந்த கர்சரை மூவ் பண்ணாலும் மவுஸ் கர்சர் மூவ் ஆகிட்டு இருக்கும், பட் வேறு எந்த ரெஸ்பான்ஸும் இருக்காது. ஓகேவா? அதாவது மை கம்ப்யூட்டர் போக முடியாது, கூகுள் கூட போக முடியாது. ஸோ எதுவுமே எந்த அப்ளிகேஷனுமே உங்கள் ஸ்க்ரீனில் காட்டாது, ஜஸ்ட் ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த இஷ்யூவை ரிசால்வ் பண்ணுறதுக்கு ஒரு சில ட்ரபிள் ஷூட்டிங் ஸ்டெப்ஸ் இருக்குது. அதை வச்சு நம்ம ரிசால்வ் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, ஸோ சின்ன ஸ்டெப்ஸ் தாங்க, ஒரு ஃபியூ செகண்ட் அந்த மாதிரி தான் எடுத்துக்கும். ஓகே, ஸோ ஸ்டெப்ஸை வந்து மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பிளாக் ஸ்க்ரீனில் தெரிஞ்சிட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாமல் மவுஸுடைய கர்சர் மட்டும்தான் மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் அடுத்து பண்ண வேண்டிய ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய கீபோர்டில் கண்ட்ரோல் ஆல்ட் டெலீட், ஓகேங்களா? பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் ஆல்ட் டெலீட் இந்த 3 கீயும் நீங்கள் சேர்த்து ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் விண்டோவில் உங்களுக்கு வந்து டாஸ்க் மேனேஜர் அப்படின்ற ஒரு நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் வந்து ஒரு பிளாக் ஸ்க்ரீன் இருக்கும், இல்லாட்டி ஒரு ப்ளூ ஸ்க்ரீன் பேக்ரவுண்டில் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு காட்டும். ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஷனில் நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியக்கூடிய ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டாஸ்க் மேனேஜர். ஓகேவா? டாஸ்க் மேனேஜரை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய விண்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகிட்டு அது மேலே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸ்ஸு, பர்ஃபார்மன்ஸு, ஆப் ஹிஸ்ட்ரின்னு சொல்லி நிறைய டேப்ஸ் இருக்கும். அதில் ப்ராசஸ் அப்படின்ற டேப்பை கிளிக் பண்ணிவிட்டு அதில் விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு சொல்லி ஒரு சர்வீஸ் ரன் ஆகும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்ற சர்வீஸ் ரன் ஆகும் பாருங்கள். இப்படி ரன் ஆகிருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் இந்த சர்வீஸை ஒரு கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி உங்களுக்கு ப்ளூ கலரில் ஹைலைட் ஆயிரும். ஓகேவா? கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரீஸ்டார்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கொடுத்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டு ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும், ஸோ உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் உள்ள ஸ்க்ரீன் வியூ ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? இஃப் அந்த மாதிரி உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் ஐக்கன் அகைனும் வியூ ஆகலை, ஆப்ஷன்ஸ் எதுவும் காட்டலை அப்படின்னா அடுத்து இன்னொரு ஸ்டெப்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொல்லுவோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா, ஸோ இந்த ப்ராசஸ்ஸு, பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு டேப் சொன்னோம் இல்லையா, அதுக்கு மேலேயே ஃபைலு, ஆப்ஷன்ஸு, வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 செக்ஷன் இருக்கும். ஓகேவா? 3 செக்ஷனில் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அது கீழே 2 ஆப்ஷன் காமிக்கும், ரன் நியூ டாஸ்க்குன்னு காமிக்கும், எக்ஸிட்னு காமிக்கும். ஓகேவா? அதில் நம்ம சூஸ் பண்ண வேண்டியக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரன் நியூ டாஸ்க். இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும், அதாவது கிரியேட் நியூ டாஸ்க் அப்படின்னு சொல்லி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவில் இங்கே ஓப்பன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல டைப் பண்ணுற மாதிரி உங்களுக்கு காமிக்கும், கர்சர் வந்து நிற்கும். அந்த இடத்துல இந்த அங்கே ஸ்பெல்லிங் நான் கரெக்டாக பார்த்துக்கோங்க, explorer.exe அப்படின்னு சொல்லி கமெண்ட் டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்க்டாப்பு நார்மலாக வியூ ஆகும். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி வியூ ஆகும். ஸோ இப்படி பண்ணி உங்களுக்கு வியூ ஆகலை அப்படின்னா அகெயின் ஒன் டைம் என்ன பண்ணுங்கள், சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொல்லுங்க, என்னங்க எனக்கு வந்து டெஸ்க்டாப்பில் ஐக்கான் எதுவுமே வியூ ஆகலைங்க, நான் எப்படிங்க ரீஸ்டார்ட் பண்ணுறது நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா சிம்பிள் ஆப்ஷன் தாங்க. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்ல ஞாபகம் இருக்குங்களா, இந்த கண்ட்ரோல் டெலிட் கொடுத்தீங்க அப்படின்னா டாஸ்க் மேனேஜர் ஆப்ஷனோட விண்டோ ஓப்பன் ஆச்சுன்னு ஞாபகம் இருக்குங்களா? அந்த விண்டோக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கார்னரில் பவர் ஐக்கான் காமிக்கும். ஓகேவா? அந்த பவர் சிம்பிளில் அதாவது இந்த ஷட் டவுன் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ரீஸ்டார்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி கொடுத்தீங்க, அதில் ரீஸ்டார்ட் செலக்ட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் கண்டிப்பாக ஒரு 80% இஷ்யூ வந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரிசால்வ் ஆகிரும். ஓகேவா? ஸோ நான் இப்படி பண்ணியும் எனக்கு ரிசால்வ் ஆகலைங்க, திரும்பவும் யூசர் லாகினில் போனால் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒன் டைம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு லாகின் இருக்கு இல்லையா, அதில் லாகின் பண்ணி செக் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். ஓகேவா? ஒன் டைம் அட்மினிஸ்ட்ரேட்டர் லாகினில் போய் எனக்கு வியூ ஆகிடுச்சு அப்படின்னா
எங்கே ப்ராப்ளம் இருக்கும் இருக்குன்னா அந்த யூசர் இருக்காங்களே அவங்களுடைய ப்ரொஃபைலில் ப்ராப்ளமாக இருக்கும். பட் 2 ப்ரொஃபைலையும் சேம் இஷ்யூ தாங்க இருக்குது அப்படின்னா ஓஎஸில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு, அதாவது ஓஎஸில் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதை எப்படி ரெசால்வ் பண்ணுறதுன்னு பற்றி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாராக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இஷ்கு ஆல் ஃப்ரெண்ட்ஸ்.